அத்தியாயம் 98. யார் அந்த கொல்லன்? மறுநாள் நிலவன் இறுதியாக விழித்தெழுந்தபோது நேற்றைய அறிவிப்பால் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் குழப்பங்கள் பற்றிய செய்திகளை கேட்டான். ஆனால் புதியவரைப் போலல்லாமல் அவன் இனி எந்த பொறுப்பையும் ஏற்க விரும்பவில்லை. அது அவருக்கு தேவையற்ற பிரச்சனையை மட்டுமே தரும். ஒரு நீதிபதி மற்றும் நடுவர் மன்றத்தின் முன் துன்புறுத்தப்படும் நோக்கம் அவனுக்கு இல்லை. இன்று அவன் வன்முறை தொடர்பான புதிய புதுப்பிப்புகளைப் பற்றி விசாரிக்க விரும்பவில்லை. அவர் முன்பு கூறியதற்கு மிகவும் முரணாக அவன் முழுமையாக வலிமை பெறும் வரை இந்த நாளை ஒரு சோபா உருளைக்கிழங்காக கழித்தார். அவன் முழுமையாக குணமடையவும் பெர்ச்சர் கடவுள் பயன்முறையின் பலவீனமான நிலை முடிவுக்கு வரவும் இன்னும் சில மணி நேரங்கள் இருந்தன. நீண்ட நேரம் சூடான குளியல் எடுத்த பிறகு புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு தனது சுவையான உணவுக்காக காத்திருந்தான். சமையல்காரர் சமீபத்தில் எவ்வளவு அருமையான மற்றும் சுவையான உணவை சாப்பிட்டு வருகிறார் என்பதை கருத்தில் கொண்டு அவருக்கு ஒரு வெகுமதி அளிக்கலாமா என்று யோசித்தான். காலை மற்றும் மதிய வேளை முழுவதும் படுக்கையிலேயே கழித்த பிறகு அவன் இறுதியாக தனது வலிமையை பெற்றார். மேலும் அனைத்து காயங்களும் முழுமையாக குணமடைந்தன. ஆனால் அன்றைய தினத்திற்கான அவனது ஆரம்ப திட்டங்களைப் போலல்லாமல் மீதமுள்ள நாளை இறுதி மாடியில் தனது அறுவடையிலிருந்து தனக்காக ஏதாவது செய்யக்கூடிய ஒருவரை தேடுவது சிறந்தது என்று அவன் நினைத்தான். நிலவன் மாக்மா டிரேக்கின் கவசம் போன்ற உடல் பாகங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். மேலும் அவனிடம் அது முழுவதுமாக இருந்ததால் போரில் கைக்கு வரக்கூடிய பயனுள்ள ஒன்றை அவன் வைத்திருக்கலாம். ஆனால் அந்த பொருள் மிகவும் அரிதானதாக இருந்ததால் அதை சில திறமையற்ற கைவினைஞர்களின் கைகளால் வீணாக்க அனுமதிக்க அவனால் முடியவில்லை. இலாவோட் நகரில் 3 கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை கொல்லர்கள் இருப்பதாக நிலவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். மேலும் அவர்கள் அனைவரும் நகரத்தில் மிகுந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொண்டிருந்த துறந்த நபர்கள். ஏனெனில் ஏராளமான பிரபுக்கள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் அடிக்கடி அவர்களிடம் சேவைகளை கேட்டு அவர்களுக்கு சில உயர்தர ஆயுதங்கள் மற்றும் கவசங்களை உருவாக்குவார்கள். ஜெரோம், நகரத்திலேயே சிறந்த கவசத்தை உருவாக்கக்கூடிய சிறந்த கொல்லன் யார் தெரியுமா? நான் சொல்வது கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை டோட். நிலவன் தனது வீட்டு வேலைக்காரரான ஜெரோமிடம் கேட்டான். டோட் ஐயா, மாஸ்டர் ரோஸ்டோ, மாஸ்டர் ப்ரூல்ட், மாஸ்டர் லாட்வர் மற்றும் டோட். திடீரென்று ஜெரோம் கடைசி பெயரை பேச பயந்தவர் போல் வார்த்தைகளை நிறுத்தினார். மற்றும் நிலவன் கேட்டான், ஒன்றுமில்லை சார், நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய 3 பேர்தான். நான் சொன்னதை மறந்துடுங்க டோட் என்று ஜெரோம் அவசரமாகச் சொல்லிவிட்டு தன் வார்த்தைகளை விலக்கிக் கொள்ள முயன்றார். 4வது ஆள் யாரு? ஏன் நீங்க தெரியாது போல் நடிக்கிறீங்க என்று ஆர்வத்துடன் நிலவன் கேட்டான். வழக்கமாக அமைதியாகவும் இருக்கும் வேலைக்காரன் 4வது கொல்லனின் பெயரை கிட்டத்தட்ட சொன்னவுடன் ஏதோ ஒரு காரணத்திற்காக குழப்பமடைந்தான். சரி, கடைசி நபரை இனி கிராண்ட் மாஸ்டர் பிளாக்ஸ்மித் என்று அழைக்க முடியாது. எனவே முதல் 3 பேர் மட்டுமே சிறந்த தேர்வுகள். ஆனால் அவர்கள் பொதுவாக அதிக விலை கமிஷன்கள் மற்றும் உயர்ந்த நற்பெயர் மற்றும் சமூக அந்தஸ்து கொண்டவர்களுடன் பிஸியாக இருப்பார்கள். ஜெரோம் பதிலளித்தார். டோட், அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. நான் சீக்கிரம் ஏதாவது செய்ய விரும்பினேன் என்று நிலவன் கூறிவிட்டு 3 கிராண்ட் மாஸ்டர் பிளாக்ஸ்மித்களைப் பற்றி மேலும் விசாரித்தான். ஜெரோமின் அறிவுப்படி அவர்கள் அனைவரும் மிகவும் விரும்பப்பட்டவர்கள். மேலும் நிலவன் நிறைய பணம் செலுத்த வேண்டியிருந்தாலும் அவனது கமிஷன் முடிவதற்கு 3 முதல் 4 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். 4வது ஆள் எப்படி இருக்காரு? அவனுக்கு என்ன ஆச்சு? கேட்டான். அவர் இனி எந்த கமிஷனையும் வாங்குவதில்லை. பெரும்பாலும் யாரும் கவசங்களையோ அல்லது ஆயுதங்களையோ தயாரித்ததற்காக அவரிடம் செல்வதில்லை. ஜெரோம் பதிலளித்தார். அது ஏன்? நிலவன் குழப்பமான முகபாவத்தில் கேட்டான். அந்த ஆளோட நீங்க குழப்பிக்காம இருந்தா நல்லது ஐயா. டோட், ஏதோ ஒரு விதத்துல அவர் முழு நகரத்தாலும் பிளாக் லிட்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. ஜெரோம் சோகமான முகபாவத்துடன் விளக்கினார். கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையில் உள்ள ஒரு பிளாக்ஸ்மித் எந்த ஆயுதங்களையும் அல்லது எதையும் தயாரிப்பதற்கு தடை விதிக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது என்று அவன் கண்டறிந்ததால் இது நிலவனின் ஆர்வத்தை மேலும் தூண்டியது. அவர் என்ன செய்தார் என்று நிலவன் மீண்டும் கேட்டான். சரி ஐயா, அவருடைய கதை ஒரு துயரமானது. ஆனால் அது சாதாரண மக்களோ அல்லது பல சக்தி வாய்ந்தவர்களோ கூட தலையிடக்கூடிய ஒன்றல்ல. அவருடன் ஏதேனும் வணிக ஒப்பந்தங்கள் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த சில பிரபுக்களால் உங்களை கொல்லக்கூடும் என்று ஜெரோம் கூறினார்.
முழு கதையையும் சொல்லு என்று நிலவன் உத்தரவிட்டான். இவ்வளவு குவிந்த பிறகும் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. அடுத்த 20 நிமிடங்களில் கிராண்ட்மாஸ்டர் பிளாக்ஸ்மித் யார் என்பதையும், நகரத்தில் யாரும் அவரை வேலைக்கு அமர்த்தவோ அல்லது அவருக்கு எந்த வகையான ஆயுதங்கள் அல்லது கவசங்களை உருவாக்கவோ விரும்பாத ஒரு சூழ்நிலை எப்படி வந்தது என்பதையும் ஜெரோம் ஆராய்ந்தார். ஆனால் நிலவன் இறுதியாக இந்த நபரின் கடந்த காலத்தை கேட்டபோது, நிலவன் கோபத்தில் தனது கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டான். மேலும் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தத் தவறிய பிறகு தனது மரண ஒளியை கூட வெளிப்படுத்தினான். நிலவனை போன்ற ஒருவரின் மனம் மிகவும் அமைதியாகவும், தன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு எதிர்வினையாற்றாதவராகவும் இருந்தவருக்கு கூட இந்த மனிதனின் கதை நிலவனை முழுவதுமாக கோபப்படுத்தியது. அவர் எங்கே வசிக்கிறார் தெரியுமா? நிலவன் ஜெரோமிடம் கேட்டான். சார், இந்த மனிதருடன் எந்த தொடர்பும் வைத்திருப்பது நல்ல யோசனையாக நான் நினைக்கவில்லை. இது உங்களை மட்டுமல்ல, உங்களுடன் தொலைதூர உறவினர்களையும் கூட பாதிக்கும். எனவே தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள். ஜெரோம் குழப்பமான முகபாவத்துடன் கூறினார். கவலைப்படாதே, நான் அவரை மக்கள் முன்னிலையில் சந்திக்க மாட்டேன். முகவரியைச் சொல்லுங்கள் என்று நிலவன் கட்டளையிட்டான். விரைவில் அவன் வீட்டை விட்டு வெளியேறினான். நிலவன் வண்டிகளை மாற்றிக்கொள்வதிலும் டஜன் கணக்கான கிலோமீட்டர்கள் பயணிப்பதிலும் நிறைய நேரம் செலவிட வேண்டியிருந்தது. கடைசியில் கவனிக்கப்படாத ஒரு சிறிய மாளிகையின் முன் வந்தடைந்தான். தோட்டத்தில் படர்ந்த செடிகள், மரங்கள் மற்றும் புற்கள், துருப்பிடித்த வாயில் மற்றும் முழு சொத்தும் ஒரு பாழடைந்த எஸ்டேட் போல தோற்றமளிக்கும் ஒரு பயங்கரமான தோற்றம் இருந்தன. நிலவன் நடைபாதை அமைக்கப்பட்ட இடங்களிலிருந்து கவனமாக நடந்து வந்து பிரதான கதவை தட்டினான். தாக் தாக் தாக். யார் அது? இந்த வீட்டின் உள்ளிருந்து ஒரு வயதான மனிதரின் கடுமையான மற்றும் வேதனையான குரல் வந்தது. என் பெயர் நிலவன், மிஸ்டர் ஆல்பெஸ்ட்ரோஸ். உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் உங்களிடம் சில வேலைகள் பற்றி பேச விரும்புகிறேன். நுழைவாயிலிலிருந்து நிலவன் பதில் அளித்தான். திரும்பி போ பையா. நான் இனி எந்த ஆயுதங்களையும் செய்வதில்லை. நீ கேள்விப்பட்டதில்லையா என்று முதியவர் கேட்டார். அதை பற்றி தெரிந்து கொண்ட பிறகும் நான் இன்னும் இங்கேயே இருக்கிறேன். தயவு செய்து நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை பார்த்துவிட்டு கமிஷனை ஏற்க விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை முடிவு செய்யுங்கள். நிலவன் கதவை தட்டிக்கொண்டே பேசினான். உள்ளே இருந்து கதவு திறக்கப்பட்டது. திடீரென்று குட்டையான கூந்தலும் நீண்ட நரைத்த தாடியும் கொண்ட ஒரு வயதான மனிதரின் உருவம் நிலவனின் முன் வந்தது. நீங்கதான் என்று கத்தியபடி நிலவனை நம்ப முடியாமல் வெறித்து பார்த்தான் முதியவன். மறுபுறம் நிலவன் குழப்பமடையவில்லை. ஏனென்றால் அவன் இந்த வயதானவரை முன்பு ஒருமுறை காத்திருந்தா. அவன் அவருடன் பேசவில்லை என்றாலும் நிலவன் தனது புதிய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்களில் ஒன்றில் தோன்றியதிலிருந்து இந்த மனிதரை பற்றிய தெளிவான நினைவை கொண்டிருந்தான். இந்த வயதானவரை அவன் கடைசியாகப் பார்த்தது அன்று ஜெசிகாவின் இறுதிச் சடங்கில் பார்த்திருந்தான்.